பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது. ஆண்டவர் நம்மை உத்தமமான வழியிலே வழி நடத்துகிற தேவன். அவருடைய வசனங்கள் புடமிடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுத்தமான வசனங்கள், தூய்மையான வசனங்கள். அவரை நம்புகிற அனைவருக்கும் அவரே கேடகமாக எழுந்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நாம் துதித்து கொண்டே இருப்போம். காரணம், அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அவரை நம்புகிற ஒவ்வொருவரும், அவருடைய வார்த்தையை நம்புகிற அனைவரும் அவருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாயிருந்து அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கன்மலை, அவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் உத்தமமாய் வெளிப்படுகிறது. அவர் வழிகளிலெல்லாம் நியாயம் வெளிப்படுகிறது. நியாயக்கேடே இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவரே நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டது. அவருடைய வழி உத்தமமானது. அவர் தம்மை நம்புகிற எல்லாருக்கும் கேடகமாய் வெளிப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வசனம் ஒவ்வொரு சொற்களும் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்தமான சொற்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே அழியாமை இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றுகிறது, செழிப்பாய் மாற்றுகிறது, நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள். இந்த காலை வேளையில புடமிடப்பட்ட அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனாய் வெளிப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களே புடமிடப்பட்ட வசனங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவரே கேடகமாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள்.
அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பாக யாருமே இருக்க முடியாது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் அவர்தான், மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகி இயேசுதான் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம், நமக்கு மகிமை பொருந்திய பட்டயம். அவரே நம்முடைய சத்துருக்களை விலக்கி விடுவிக்கிற தேவன். நம்முடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அவர்களை அடங்கி விடுவார். அவர்கள் மேடுகளை நாம் மிதிப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், சகாயம் செய்யும் கேடகம் உங்களோடு கூட இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசுவார்கள், ஆனால் அவர்கள் அடங்கி போவார்கள். அவர்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய வழியை மாத்திரம் கடைபிடிப்போம். அவருடைய வழி உத்தமமானது. உத்தமமான வழியிலே செம்மையாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிற தேவன். அவருடைய வசனம் புடமிடப்பட்ட வசனம். அந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தை கேடகமாக எழும்பி நின்று பாதுகாக்கிறது. அவரே தேவனுடைய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவரே நமக்காக எழுந்து நின்று பாதுகாக்கிறார். அவரே கேடகமாய் வெளிப்படுகிறார். இந்த காலைகளில் தைரியமாய் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நமக்கு முன்னாக போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்கி நம்மை சுற்றிலும் கேடகமாயிருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற எல்லாருக்கும் நீர் கேடகமாய் வெளிப்படுகிறேன். அவருடைய வழி உத்தமமானது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி உம்முடைய உத்தமம் வெளிப்படட்டும் சுவாமி. உம்முடைய வசனம் புடமிடப்பட்ட வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மறுபடியும் கட்டி எழுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்மை நம்பி வந்திருக்கிற ஒருவர் கூட வெட்கப்படாதபடி ஆண்டவர் அவளுக்கு கேடகமாயிருந்து தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்து உம்முடைய மேன்மையான நாமத்துக்கு மகிமையான சாட்சியை எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.